வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை, தொடர்ச்சியான முயற்சி, இது இரண்டும் இருந்தா ஏதாவது ஒரு கட்டத்தில் மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத இந்த லீடர் படத்தில் லெஜண்ட் சரவணன் வந்து நிரூபிச்சிருக்கார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு சரவணனை வச்சு ஒரு படம் பண்ணாங்க. லெஜண்ட் அப்படின்னு பேரு. அந்த படத்தை இயக்கிய இயக்குனர்கள் ஜேடி அண்ட் ஜெர்ரி. இந்த படம் உருவாகும் போதே பலரும் அடிச்ச கமெண்ட் என்னன்னா, இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்தின் மூலமாக சரவணன் செட்டில் ஆகிறாரோ இல்லையோ, இந்த படத்தினுடைய இயக்குனர்கள் செட்டில் ஆயிடுவாங்க. இப்படித்தான் வந்து பலரும் சொன்னாங்க. நான் இதை தனிப்பட்ட முறையில் தாக்குதலை சொல்ல, வந்த கமெண்ட்ஸை சொன்னேன். கிட்டத்தட்ட அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு படம் ரிலீஸ் ஆன பிறகு. அந்த படத்தை வந்து பார்த்த பலரும் அடித்த கமெண்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் இந்த படத்தை ஓடிடியில் வாங்கி வெளியிடுவதற்கு கூட வந்து எந்த நிறுவனமும் தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் வந்து அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸாக வந்து அமைந்தது. அதே போல் லெஜண்ட் சரவணனுக்கே கூட வந்து அந்த படம் ஒரு பெரிய பாடமாக அமைஞ்சது. நம்ம என்ன மாதிரி படம் பண்ணக்கூடாது, நம்ம என்ன மாதிரி பாத்திரங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பாடம் வேணும் இல்லையா? அப்படி அமைந்த ஒரு பாடமாக அந்த லெஜண்ட் திரைப்படம் வந்து அமைஞ்சது. பெரிய பொருட்செலவு, மிகப்பெரிய பப்ளிசிட்டி, எல்லாமே பக்காவாக பண்ணார். ஒரு தயாரிப்பாளராக, ஒரு நடிகராக அவர் சைடு வந்து அவர் சரியாக பண்ணார். நடிகரான்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு தயாரிப்பாளராக அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும், அதில் எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பாக பண்ணார். ஆனால் அந்த படத்தின் இயக்குனர்கள் அந்த படத்தை ரசிகர்கள் பார்த்து பாராட்டும் அளவுக்கு செய்யாமல் போனது வந்து அவங்களுடைய தவறு. சரி, இவர் இப்போ இந்த அடுத்த படம் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் போது அடுத்த படத்தோட அறிவிப்பு அவர் வெளியிட்டார். நல்ல நேரம் எடுத்து சரியான குழு, சரியான இயக்குனர், இப்படி எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணி ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு தனது அடுத்த படத்தை வந்து அவர் தொடங்கினார். அந்த படத்துக்கு முதல்ல பேர் வைக்கல. அந்த படத்தினுடைய அறிமுக, அந்த வீடியோ அறிமுகம், ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, முதல் தோற்றம், அந்த முதல் தோற்றத்தை அறிமுகப்படுத்தும் போது தான் அந்த மொத்த குழுவையே வந்து அவர் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் பத்திரிகையாளர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதை பார்க்கும்போதே பலருக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. பரவாயில்ல, 2வது படத்துலேயே வந்து அவர் சுதாரிச்சுக்கிட்டாரு, ஆட்களை சரியாக செலக்ட் பண்ணியிருக்காரு, இது சரியான ஒரு படமாக அமையும் அப்படிங்கிற ஒரு பார்வை எல்லாருக்குமே வந்துருச்சு. ஒரு படம் எப்பவுமே ஒரு அதோட ஃபர்ஸ்ட் லுக்கோ அல்லது தலைப்போ அதை ரிலீஸ் பண்ணும்போதே வந்து ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு அபிப்பிராயம் வந்துடும். இந்த படத்தை பற்றி, இந்த படம் இப்படி வரப்போகுது, இது இருக்குண்டா, இது கரெக்டாக அடிக்குண்டா அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்டில் வந்து அந்த மாதிரியான ஒரு சிந்தனை வரும் இல்லையா? இந்த படம் அந்த மாதிரியான ஒரு உணர்வை பார்த்து அத்தனை பேருக்குமே உருவாக்கிடுச்சு. இத்தனைக்கு இவங்க யாரும் லெஜண்ட் சரவணனுக்கு ரசிகர்கள் கிடையாது. இந்த பத்திரிகையாளர்கள் அவ்வளோ பேர் பேசணும்னு சொல்கிறேன், யாரும் சரவணனுக்கு ரசிகர்கள் கிடையாது. அதே போல் சரவணன் வந்து இவங்க எல்லாருக்கும் காசு கொடுத்துட்டாருன்னு சொல்ல முடியாது. பொதுவான ஒரு உணர்வு அது வந்தது. அது லெஜண்ட் படும்போது என்ன மாதிரி உணர்வு இருந்தது, அப்படியே 2 வருஷம் கழித்து திரும்ப அவரே தான் பண்ணுறாரு படம். ஆனால் மக்கள் மத்தியில், பத்திரிகையாளர் மத்தியில் இந்த உணர்வே மாறிடுச்சு. அது காரணம் என்னென்னா, ரைட் பீப்புள், ரைட் தீம், ஒரு சரியான நேரம் அப்படி சொல்லலாம். அது அப்படித்தான் வந்து இந்த லீடர் படம் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படம் காலையில் ரிலீஸ் ஆச்சு. காலையிலிருந்தே நான் பல்வேறு நண்பர்கள்கிட்ட நான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த படத்தோட ரிசல்ட் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறமா நான் படம் பார்த்தேன். பட் இந்த படம் ஆரம்பத்திலிருந்தே, படம் பார்க்கலனா கூட நல்லா இருக்கும். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தாங்க, ட்ரெய்லர் வந்து பாசிட்டிவாக அமைஞ்சது. அதனால் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு பேச்சை வந்து கிளப்பிருச்சு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு படம் அது இந்த மாதிரி ஒரு படத்துக்கு டாக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த படத்துக்கு ரிலீஸுக்கு முன்பு இருந்தே டாக் நல்லா இருந்தது. ரிலீஸுக்கான பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த விமர்சனத்தில் பார்க்கலாம். இது ஒரு ஸ்பை த்ரில்லர் படம். எப்படிப்பட்ட படம்னா, நீங்கள் ஜெயிலர் படம் பார்த்துருப்பீங்க, அதே போல் இந்த லியோ படம் பார்த்துருப்பீங்க. லியோ வந்து ஒரு ஸ்பை த்ரில்லர் தான், ஆனால் சுவாரஸ்யமான படம் அல்ல. அந்த ஜெயிலர் வந்து அது ஸ்பை த்ரில்லர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் அது ஒரு வகையான த்ரில்லர் படம். ஃபேமிலி சென்டிமெண்ட்டு வித்து த்ரில்லர், அந்த வகையான ஒரு படம் தான் இந்த லீடர் படமும். இதில் தூத்துக்குடியில் ஒரு கார் மெக்கானிக்காக தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய மகளோடு, அதாவது சிங்கிள் ஃபாதர், மகளோடு வந்து அவர்
தன்னுடைய வாழ்க்கையை வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு அந்த தூத்துக்குடி துறைமுகத்தையே வந்து கட்டி ஆளக்கூடிய ஒரு வில்லன் சால்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த வில்லன் அவருக்கும் இவருக்குமான ஒரு தொடர்பு மாதிரி வந்து காட்சிகள் வருது. ஸோ அவருக்கும் அவருடைய காரை அவர் அடிக்கடி பழுது பார்க்குறாரு. அதனால் வந்து அவரை பற்றிய பல விஷயங்கள் இவருக்கு தெரியுன்ற ஒரு பார்வையை வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஏற்படுத்துகிறாங்க. அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஆண்ட்ரியா அவங்க வந்து இந்த சால்ட்டு இவனை வந்து இந்த கார் மெக்கானிக்கை வச்சு நம்ம மடக்கலாம், பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு கண்டெய்னர் ஒன்று அந்த தூத்துக்குடி துறைமுகத்துக்கு வருது. அந்த கண்டெய்னரில் மர்மமாக ஏதோ இருக்குது, அதை வந்து நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூத்துக்குடி துறைமுகத்தை கட்டி ஆள்ற அந்த சால்ட்டு அவன் கண்ட்ரோலில் இருக்கிற அங்கிருந்து இந்த கண்டெய்னரை எடுக்கிறதுக்கு நம்ம சரவணன், அதாவது சக்திவேல்ன்ற பாத்திரத்தில் வர்றாரு. இந்த சரவணனை பயன்படுத்த ஆண்ட்ரியா முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதற்கு வந்து அவங்க ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறாங்க. அதாவது சரவணனுடைய மகளை வந்து அவங்க ஒரு பணைய பொருளை வச்சு வந்து இவரை வளைக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணம், இதுக்கெல்லாம் மாஸ்டர் பிளானே வந்து சரவணன் தான் அப்படின்னு ஒரு கட்டத்தில் தெரிய வருது. சரவண உண்மையில யார், சரவணன் ஏன் தன்னுடைய மகளோட தனியாக இருக்கார், இந்த சால்ட்டு அந்த அவருடைய பின்னணி என்ன, சரவணனுக்கு ஒரு மனைவி இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த மனைவி யார், அவங்க பின்னணி என்ன, இதெல்லாம் வந்து முடிச்சு போட்டு ஒரு கிளைமேக்ஸை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அது ஒரு சுவாரஸ்யமான கிளைமேக்ஸாக இருக்குது. இடையில் வந்து கொஞ்சம் தடுமாற்றம், கொஞ்சம் நம்ம ஏற்கனவே பார்த்த படங்களுடைய சாயல்லாம் இருந்தாலும் கூட அதை வந்து நம்ம பெருசாக ஒரு குறையாக சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு திரைக்கதையை துரை செந்தில்குமார் வந்து பண்ணியிருக்கார். எதிர்நீச்சல், காக்கி சட்டை, கொடி, பட்டாசு, இப்போ சமீபத்தில் வந்த மாமன், இந்த படங்களை எல்லாம் தந்த துரை செந்தில்குமாருடைய ஒரு படம் தான் இது. இதில் துரை செந்தில்குமாரை ஏன் நம்ம ரொம்ப பாராட்டணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இதுக்கு முன்னே அவர் பண்ணார் பாருங்க படங்கள், அதில் தனுஷ், சிவகார்த்திகேயன், இப்படி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு நடிகர்கள், அவங்க கிட்டேருந்து எளிதில் நடிப்பை கொண்டு வந்துட முடியாது, அந்த படத்துக்கான உணர்வை கொண்டு வந்துட முடியாது, பெரிய சவால் இல்லை. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய நடிகர் முதல் படம் மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியல். ஸோ இவர் இரண்டாவது படம் எப்படி பண்ணுவார், அது என்ன லட்சணத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி தான் பார்வையாளர்கள் மத்தியில் இருக்குது. அந்த சூழலில் அவருக்கேற்ற மாதிரி ஒரு டெய்லர் மேடு ஸ்டோரி, ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும்ல, அதை ரெடி பண்ணி அதை வந்து பெரிய அளவுக்கு அவரை சார்ந்திராத, அதே நேரம் அவர் தான் கதாநாயகன் காட்டணும். இந்த ஸ்கிரிப்ட் பாருங்கள், அதோட ஒண்டர் என்னென்னா, பெரிய அளவுக்கு சரவணனை சார்ந்திராத ஒரு கதை இது. அவர் இல்லைன்னா இது அவ்வளோதான்டா அந்த கதை அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இல்லைனால இந்த கதை மற்ற பாத்திரங்கள் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. அதே நேரத்தில் இந்த கதைக்கு அவர் தான் ஹீரோ, அந்த ஹீரோவை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உணர்வை தரக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்டை வந்து துரை செந்தில்குமார் பண்ணியிருக்காரு. அதில் முதல்ல ஹீரோவா டைரக்டரா ஜெயிச்சது யாருன்னா இந்த துரை செந்தில்குமார் தான். அவர் தான் இந்த படத்துக்கு ஹீரோ, அவர் தான் டைரக்டர். சரவணனை திரும்ப ஏன் நம்ம பாராட்டணும் அப்படின்னு சொன்னால், ஒருத்தருக்கு ஈடுபாடு இல்லை, முயற்சி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான கலைத்துறையில் வந்து ஜொலிக்கவே முடியாது, ஒரு இன்ச்சு கூட முன்னேற முடியாது. அதுதான் சினிமாவில் இருக்கிற மிகப்பெரிய சவால். அதில் வந்து சரவணன் தன்னுடைய முயற்சியால் ஓரளவுக்கு அவர் இந்த இரண்டாவது படத்தில் ஜெயிச்சிருக்காரு, ஜனங்க கிட்ட பாராட்டுக்களை பெற்றிருக்கார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இவர் ஆஹா ஓஹோ சூப்பர், இவரை மாதிரி யாரும் நடிக்க முடியாது, அஜித்துக்கெல்லாம் சவால் விடுற அளவுக்கு இருக்குது அவருடைய நடிப்பு, அப்படியெல்லாம் வந்து நம்ம சொல்ல வரல, ஆவரேஜான நடிப்பு தான். ஆனால் முந்தைய படத்தில் வந்து அது சகிக்க முடியாததான் இருந்தது. இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்காக வந்து கொஞ்சம் பொறுத்துக்கங்க, அது சகிக்க முடியாத மாதிரி இருந்தது. காரணம் அவரை காமிச்ச விதம், அவருக்கான காஸ்டியூமு, ஹேர் ஸ்டைலு, கெட்டப்பு, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்மெச்சூர்டாக இருந்தது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, நம்ம அவரை ஏற்றுக்கிறோம், அந்த கேரக்டரை வந்து நம்ம ஒத்துக்கிற அளவுக்கு வந்து துரை செந்தில்குமார் அதை ரொம்ப பக்குவமாக வடிவமைச்சிருக்காரு. அதே போல் சரவணனுடைய அந்த பாடி லாங்குவேஜ், இப்போ முகத்தில் வந்து பெரிய அளவுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் அவரால் காட்ட முடியல, அதுக்கு இன்னும் கூட 1-2 படம் தேவைப்படும். ஆனால் அவருடைய பாடி லாங்குவேஜ் ஒரு திரை நட்சத்திரமாக வர்றதுக்கான அந்த பாடி லாங்குவேஜை அவர் கற்றுக்கிட்டு இருக்கார். அதற்கான மெனக்கடல் அவர்கிட்ட இருக்குது. அதுதான் நம்ம இதில் பாராட்டப்பட வேண்டியது. ஸோ இந்த 2வது படத்தில்
ஒரு ஹீரோவா, ஒரு நடிகரா அவர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கணும். அதே போல இந்த படத்துல வர்ற மற்ற பாத்திரங்கள், இப்போ போலீஸா வர்ற ஆண்ட்ரியா, எஸ்பியா வர்ற ஷாம், அல்லது லால், அதே போல இந்த துறைமுக டானா வர்ற அந்த சந்தோஷ், இப்படி எல்லாருமே வந்து அவங்களுடைய பாத்திரங்களை ரொம்ப கச்சிதமா பண்ணியிருக்காங்க. இந்த பாத்திரங்கள் அனைத்துமே ரொம்ப ஸ்ட்ராங்கா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து நமக்கு அந்த ஹீரோ, இந்த பாத்திரங்கள் எல்லாமே வந்து நமக்கு சம வேல்யூவா நமக்கு வந்து தெரியுது. டெக்னிக்கலாகவும் கூட படத்தை வந்து ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணியிருக்காரு. நீங்கள் நம்புகிற மாதிரியான ஆக்ஷன் காட்சிகள், ஒரேடியாக வந்து அப்படி 10 100 வில்லன் அடியாட்களை வந்து பறக்க விடுற மாதிரியான காட்சிகள் இல்லாமல் கொஞ்சம் புத்திசாலித்தனமான ஆக்ஷன் காட்சிகள் அமைச்சிருக்காங்க. அதுவும் கன்வின்சிங்காக இருக்குது. அதே போல் இந்த படத்தில் பெரிய ப்ளஸ் ஜிப்ரானுடைய இசை, அந்த பின்னணி இசை, பாடல்கள், குறிப்பாக பின்னணி இசை வந்து இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு கிளிம்ஸு, ட்ரெய்லரு, இது ரெண்டும் பார்க்கும்போதே வந்து இவர் ஜிப்ரானை வந்து ரொம்ப நல்லா பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல இசையமைப்பாளர் பெரிய அளவுக்கு அந்த லைம் லைட்டில் இல்லாமல் போனதுங்கிறது ஒரு வருத்தமான விஷயம்தான். இந்த படம் வந்து அதை சரி கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கேமரா, அதே போல் வசனங்கள் எல்லாமே வந்து அளவாக இருக்குது. ஒரு ஆக்ஷன் படத்துக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. இந்த படத்துக்கு வந்து பில்டப், பில்டப், பஞ்ச் டைலாக் அதெல்லாம் வைக்கலன்றது திருப்தி தான் கூட முடிக்கிற விதம் இருக்கு. அது ஆஸ் யூஷுவல் ஒரு 2ஆம் பாகத்துக்கு லீட் கொடுக்குற மாதிரியான ஒரு அந்த கிளைமேக்ஸ் அப்படி முடிச்சிருக்க தேவையில்லை அப்படிங்கிறது. ஏன்னா இந்த படத்துக்கு 2ஆம் பாகம் அப்படின்னு வந்தால் அது எந்த அளவுக்கு அது அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு தெரில. ஏன்னா இந்த படங்களை இதோட விட்டுருணும், இதுக்கு இன்னொரு சீக்வல் அப்படின்லாம் போகாமல் வேற ஒரு புது களத்தில் சரவணனை காமிக்கும் போது தான் அந்த வித்தியாசம் நம்ம அக்செப்ட் பண்ண வைக்கும். இப்போ ஏன் நம்ம லெஜெண்டுக்கும் இந்த படத்துக்கு இவ்வளோ தூரத்துக்கு மெனக்கெட்டு பேசுகிறோம், லெஜெண்டை ஜஸ்ட் லைக் தள்ளி விட்டுட்டு இந்த படத்தையே பேசுகிறோன்னா ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் எண்டு. அந்த படம் வேற, இந்த படம் வேற, வேற ஒரு ஜானர், வேற ஒரு மாதிரி இருக்கு. இப்போ அடுத்த படத்தில் இதே மாதிரியான ஒரு கதையை சரவணனுக்கு செட் பண்ணி இதே மாதிரி ஒரு ஸ்பை த்ரில்லர்னு கொண்டாந்தா அது எந்த அளவுக்கு எடுப்படும் தெரியாது. ஒரு டிஃப்ரென்சியேஷன் அதில் காட்டணும். ஒரு மாறுபட்ட களம், மாறுபட்ட கதாபாத்திரம் அப்படி வரும்போது வந்து அது சரவணனுக்கும் வந்து ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மொத்தத்தில் இந்த படம் நிச்சயமாக வந்து பார்க்கலாம். ஒன்று இது தவிர்க்க வேண்டிய படமோ அல்லது விமர்சிக்க வேண்டிய படமோ இல்லை. ஒரு திரைப்பட ரசிகனாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த லீடர் அமைஞ்சிருக்கு.